ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். நான் இந்த சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 10 டேஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். கையில அடிபட்டுருக்கு, வெஜிடபிள் கட் பண்ணும்போது தெரியாம விரல கட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இது நெகத்தில ப்ராப்ளம் இல்ல. ஆனா கியூட்டிக்கிள் வரைக்கும் ஆழமா கட் பண்ணிட்டதுனால இன்னுமே ஆறல. இப்போ ஒரே ஒரு ரெட் கலர்ல கலர் பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். பிங்க் கலர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேப்பர ஃபோல்ட் பண்ணிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு பேப்பர்ல பாதி மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இத ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். இத நீங்க ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணாலும் ஓகே. இல்ல என்ன மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செய்ற மாரியே நீங்களும் செஞ்சீங்க அப்டின்னா, ஒரு கலர் பேப்பர்ல 2 ரோஸ் நம்ம செய்யலாம். இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்க்கு நான் பேப்பர் கட் பண்ணியிருக்கேன்ல, இதுலேருந்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கவனமா பாருங்க. இதே மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணிட்டு, மார்க் பண்ணிட்டு கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கோங்க. இல்ல டைரக்ட்டா அப்படியே நீங்க ஒரு கர்வ் மாதிரி கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு பேப்பர் எடுத்துட்டு, அத ஃபோல்ட் பண்ணிட்டு, ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அது இதுக்கு மேல வச்சுட்டு, அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் மாரி கட் பண்ணி வச்சது 4 பீஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இத ஒண்ணையும் நம்ம எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு உள்ள இந்த ஃப்ளவர் மாரி ஷேப்ல ஒரே ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2வது உள்ள ஃப்ளவர ஓப்பன் பண்ணிட்டு, அதில 2 பெட்டல்ஸ் தனியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே 4யுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சிசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு, நான் இந்த ஒவ்வொரு ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அத எடுத்துட்டு தனித்தனி பெட்டல்ஸா இத வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பேப்பர்ல ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அத எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஓரத்தில மட்டும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அத லைட்டா ரோல் பண்ணிட்டு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ 2 பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதில க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இதையும் நான் இந்த மாரி ஒட்டிக்கிறேன். இதே மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணிட்டு, ஒவ்வொரு பெட்டல்ஸா எடுத்து நான் இந்த மாரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஃப்ளவரா எடுத்து நான் க்ளூல டிப் பண்ணிட்டு, அத எடுத்து நான் இந்த மாரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிற ஃப்ளவர்ல எல்லாம் நம்ம இத ஒட்டுறதுக்கு முன்னாடி சென்டர்ல ஒரு சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி நான் சின்னதா கட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இத எடுத்து வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன்.
இந்த ஒவ்வொரு பெட்டல்ஸ்லயும் நம்ம இப்படி நடுவுல வச்சு ஸ்டிக் பண்றோம்ல, அப்போ வந்து க்ளூ அப்ளை பண்றது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நெறைய க்ளூ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பெட்டல்ஸ்லாம் இப்படி தனித்தனியா அழகா தெரியாது. ஒண்ணோட ஒண்ணா ஸ்டிக் ஆயிருச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால க்ளூ வந்து லைட்டா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெட் கலர்ல இந்த பேப்பர் ரோஸ் ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கிரீன் கலர்ல ஒரு பேப்பர் நான் எடுத்து வச்சிருக்கேன். கிரீன் கலர் பேப்பருக்கு பதிலா உங்ககிட்ட கிராஃப்ட் வயர் இருந்துச்சுன்னா, அத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரீன் கலர்ல ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இத அப்படியே பாதியா ஃபோல்ட் பண்ணிட்டு, கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இத யூஸ் பண்ணி ஒரு பேப்பர் ஸ்ட்ரா நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த கிரீன் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரா மாதிரி செஞ்ச பிறகு, இந்த ஸ்ட்ராவோட ஒரு சைடுல மட்டும் ஒரு 4 கட் இருக்கிற மாரி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு அதில க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இந்த ரோஸ நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டார் ரொம்ப பெரியதா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிரீன் கலர் பேப்பர வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, அத ஃபோல்ட் பண்ணிட்டு, லீவ்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு, இந்த ஸ்டெம்ல வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்க போறேன். இந்த லீஃப் மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன்ல, இதில ஏதாவது இம்ப்ரஷன் மாதிரி கூட நீங்க ஸ்கெட்ச் பென்னோ, இல்ல மார்க்கரோ யூஸ் பண்ணி வரையலாம். நான் வந்து ஒரு 4 லீவ்ஸ் இது மாரி நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துட்டு, ஒயிட் கலர்ல பெயிண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி சும்மா டாட்ஸ் மாதிரி வச்சிருக்கேன். டாட்ஸ்க்கு பதிலா ஹார்ட் ஷேப்போ அல்லது ஸ்டார் மாதிரியோ கூட நீங்க வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் ட்ரை ஆன பிறகு, இத ஒரு கோன் மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நம்ம மெஹந்திக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கோன் தான் இது. செல்லோ டேப் யூஸ் பண்ணி இத நான் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம், ஏற்கனவே நான் செஞ்சு வச்சிருக்கிற இந்த ரோஸ அந்த ஸ்டெம்மோட அப்படியே எடுத்து இதுக்குள்ளக்க வைக்க போறேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் பேப்பரோ அல்லது ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஏதாவது சாட்டின் ரிப்பன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு, பவ் மாரி செஞ்சு இதுக்கு சென்டர்ல வைக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட பிங்க் கலர்ல சாட்டின் ரிப்பன் தான் இருந்துச்சு. ஸோ அத யூஸ் பண்ணி ஒரு பவ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்ப இந்த பவோட பேக் சைடுல டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப அந்த ஸ்டிக்கர பிரிச்சுட்டு, அந்த பவ் எடுத்து அப்படியே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த கோன் மேல வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த போவுக்கு மேல ஹாஃப் பால் பீட்ஸ் ஸ்டிக்கர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். தெர்மாகோல் பால் அல்லது ஏதாவது பீட்ஸ் இருந்துச்சுன்னா, இதுக்குள்ளக்க நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணல. அவ்வளோதான் சிம்பிளா இந்த கிராஃப்ட்ட நான் முடிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா, நீங்களும் உங்க வீட்ல இது மாரி கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.